வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு சூப்பரான வெஜ் ஸ்டார்டர் தாங்க பார்க்க போறோம். மஷ்ரூமை வச்சு மஷ்ரூம் ஸ்டார்டர், மஷ்ரூம் சில்லி அல்லது மஷ்ரூம் 65 எப்படி பண்ணலாங்கிறதாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இங்க மஷ்ரூம் 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோங்க. பட்டன் மஷ்ரூம்ஸ் தான் எடுத்திருக்கோம். இதை கொஞ்சமா மைதா மாவு ஆட் பண்ணிட்டு நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டோங்க. காரத்துக்கு மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன் எடுத்துருக்கோங்க. உங்களுக்கு காரம் கூட இல்லை குறைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி காஷ்மீரி சில்லி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். கடலை மாவு 1 டேபிள், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன். மஷ்ரூம்ஸை கோட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ரவை எடுத்துருக்கோங்க. இட்லி ரவை அல்லது பாம்பே ரவை எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1.5 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1.5 டீஸ்பூன். நம்ம எடுத்துருக்கிற மஷ்ரூம்ஸை ஒரு மஷ்ரூமை 2 பீஸா பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கிளீன் பவுல்ல எடுத்துக்கலாம். சில்லி பவுடரை இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ணிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிடலாங்க. சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதோடையே நம்ம எடுத்து இருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, கடலை மாவு அதையும் ஆட் பண்ணி கலந்துக்கலாங்க. மஷ்ரூம் சில்லிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. இதோடையே நம்ம எடுத்துருக்கிற லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு அதையும் கலந்துக்கலாம். இதை எல்லாத்தையும் கலந்து வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. இப்போ இதை மேரினேட் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மஷ்ரூம்ஸை எடுத்து ரவையை ஒரு பவுல்ல எடுத்துருக்கோம், அதில் ஆட் பண்ணி அப்படியே நல்லா கோட் பண்ணிக்கலாங்க. எல்லா மஷ்ரூம்ஸும் அந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ பேன் ஆர் கடாய் எடுத்துக்கலாங்க. அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சதும் இந்த மஷ்ரூம் பீசஸை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. மஷ்ரூம்ஸை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கம் வெந்து வரும். மஷ்ரூம்ஸ் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்ததனும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான மஷ்ரூம் ஃப்ரை அல்லது மஷ்ரூம் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இதை சூப்பராக லெமன் கூட சர்வ் பண்ணிடலாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறது கீழே வர கமெண்ட் செக்ஷன்ல ஸ்பெசிஃபை பண்ணுங்க. நாங்க போற எஃபர்ட் அண்ட் வீடியோ உங்களை ரீச் பண்றதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.